ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு குயிக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். காலிஃப்ளவர் ஃப்ரை சட்டுன்னு நம்ம சீக்கிரம் செய்கிறதுக்காக இது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தண்ணி மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டு அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டு ஜஸ்ட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட இப்போது நம்ம காலிஃப்ளவரை போடுறோம். ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த கண்டிஷனில் ஸ்டவ் ஆனில் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதிகமாக ஸ்டவ்வில் குக் ஆகிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி உடஞ்சி வந்துடும். அதுக்காக நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த ப்ராசஸை செய்கிறோம். ஸோ மூடி வச்சுட்டு ஒரு 2 minutes to 3 minutes கழித்து எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஃபில்டர் பண்ணதில் எடுத்து வச்ச அந்த காலிஃப்ளவரோட ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 to 3 ஸ்பூன் நம்ம சில்லி பவுடர் போடணும். அதுக்கப்புறம் கரம் மசாலா, பெப்பர் பவுடர், 2 மாவு சேர்க்கணும். அது கார்ன்ஃப்ளவர் அண்ட் தென் ரைஸ் ஃப்ளார் ஈக்குவல் குவான்டிட்டி சேர்க்கணும். நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அது ஈக்குவல் குவான்டிட்டி மாவு சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதோடு நீங்கள் சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட் எதர் பிளாக் சால்ட்டு சேர்த்துக்கலாம், இல்லாட்டி நார்மல் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். அது உங்களோட விஷ். ஸோ இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். எல்லாத்துலேயும் நல்லா கோட் ஆகிற மாதிரி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு தெளித்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போது நல்லா எல்லாமே கோட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் காலிஃப்ளவர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு லிட்டு போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் காய வச்சு நம்ம காலிஃப்ளவர் எடுத்து கொஞ்சமாக மீடியம் ஃப்ளேம் இல்லாட்டி ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இது அதிகமாக காலிஃப்ளவர் குக் ஆகிடுச்சுன்னா ரொம்ப எண்ணெய் குடிக்கும். அதனால் நம்ம லைட்டாக ஆஃப் பாயில் இருந்ததாக மட்டும்தான் ஃப்ரை டேஸ்டியாகவும் இருக்கும், தென் கிறிஸ்பியாகவும் இருக்கும், எண்ணெயும் அதிகம் குடிக்காது. ஓகேங்களா? கொஞ்சம் கிளறி விட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது ரெடி ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். ரெடி. இப்போது காலிஃப்ளவர் ஃப்ரை குயிக்காக நம்ம செஞ்சுட்டோம். வெரி மேக்ஸிமம் 20 minutes to 25 minutes மேக்ஸிமம் இது கிடக்கும். அதுக்குள்ளே நம்ம குக் பண்ணிடலாம். இப்போது நான் எங்கள் வீட்டில் அரைக்கீரை கடைசல் வச்சு நம்ம காலிஃப்ளவர் இப்போ சீசனால் மாம்பழம் வச்சுருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.